ஹாய் ஹால் வெல்கம் டு தெரிஞ்சது ஷேர். இன்றைக்கி என்ன ஷேர் பண்ண போகிறோன்னா குர்த்தி மேக்கிங்கான ஒரு மினியேச்சர் பேப்பர் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க, 4 சைட்ஸ் வரா மாதிரி. அப்புறம் அந்த லைனை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் கிளாத்லேயும் உங்களுக்கு இதே ஹேபிட் வரும். ஸோ அதனால் நல்லா லைனை க்ரீஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒன்று எல்லா பக்கமும் ஃபோல்டில் இருக்குது பார்த்திங்களா, அது ஆன் ஃபோல்டு சைடு. நம்ம அந்த சைடு தான் எப்போவுமே நெக் வரையணும். இப்போ நான் நெக் இந்த பக்கம் வரைகிறேன். ஃப்ரண்ட் நெக்குக்காக நான் ஸ்வீட் ஹார்ட் நெக் வரைகிறேன். பேக் நெக் நார்மலாக வந்து ரவுண்ட் ஷேப் தான் வரைய போகிறேன். ஏன்னா வந்து ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும். ஸோ அதனால் அப்போ தான் பிகினர்ஸ்க்கு புரியும். இப்போ ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு சைட் ஷேப்பு, சீட்டிங், அப்புறம் ஹைட்டு, இதை மட்டும் ஜஸ்ட்டு ட்ரா பண்ணி ஒரு குட்டி பேப்பரில் நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ண போகிறோம். அதுதான் மினியேச்சர். இதில் எந்த மெஷர்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணலை. எதுக்காகனா இது நெக்கு, இது ஷோல்டர், இது ஆர்ம் ஹோல், இது சைடு, இதெல்லாம் தெரியணும் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் தெரியும் அவங்களுக்கு. எடுத்தோடனே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணால் புரியாது. ஸோ ஒரு பேப்பரில் இப்படி ஜஸ்ட் இப்படி ட்ரா பண்ணி இப்படி கட் பண்ணோன்னா இவ்வளோதான்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் மினியேச்சர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணுறோம். இப்போ சைட் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் ஆர்ம் ஹோல் வரைக்கும். இப்போ நெக் பார்ட் கட் பண்ணேன். நெக் பார்ட்டில் பாருங்கள், நான் எடுத்தோடனே வந்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணலை. ஏன்னா அதை கட் பண்ணோன்னா நம்ம ஸ்வீட் ஆர்ட்டும் சேர்ந்து கட் ஆயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எது கம்மியாக இருக்கோ அதை தான் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டோ பேக்கோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எது நம்ம மெஷர்மெண்ட் கம்மியாக வச்சுருக்கோமோ அதை கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்வீட் ஆர்ட் தான் கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் வந்து நான் பேக் சைடு ரவுண்டுக்கு கட் பண்ண போகிறேன். இப்போ இதை ஃபேப்ரிக்குன்னு வச்சுக்கோங்க. இதை இப்போ திருப்பி இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணுறேன். கட் பண்ணோன்னா இது ஃப்ரண்ட், இது பேக்குன்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். நம்ம பேக் கூட லோவாக வச்சுருவோம், பட் ஆனால் ஃப்ரண்ட் லோவாக வைக்க மாட்டோம். ஸோ அதனால் எடுத்தோடனே நீங்கள் வந்து பேக் பார்ட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டும் சேர்ந்து போய்டும், அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து மினியேச்சர்ஸ் கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபேப்ரிக்கும் வேஸ்ட் ஆகாது. அவ்வளோதான் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் எப்போ சந்தோஷமாக இருப்போம்.